ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி ரேவதிக்கு எல்லா உண்மையும் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுமே ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ பெரிய உண்மையை எல்லாரும் சேர்ந்து மறைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மா எனக்கு 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருந்தாங்களே, அப்போ உங்கள் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியுது மாமா. இதுக்கு மேலே நம்ம இதை மறைக்க வேண்டாம். அதனால இப்பவுமே வாங்க நம்ம போய் உண்மையை சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க கண் முன்னாடியே என் கழுத்தில் நீங்கள் தாலியை கட்டுங்க மாமா அப்படின்னு ரேவதி ரொம்பவே ஆவேசத்தோடு சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாரு ரேவதி, அப்படின்னா நான் அன்றைக்கே செஞ்சுருப்பேன். எனக்கு எப்போ உண்மை தெரிஞ்சுதோ அப்பமே செஞ்சுருப்பேன். ஆனால் இந்த மாதிரிக்கு உங்கள் அம்மா என்கிட்ட இப்படி சொல்லியிருக்கிறாங்க. நான் மட்டும் உங்ககிட்ட உண்மையை சொல்லி உன்னை அழைச்சிட்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் மாமாவை இந்த மாதிரிக்கு தள்ளி வச்சிருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நடந்துடக்கூடாது. அதுக்காகவா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். நம்ம 2 குடும்பம் ஒன்று சேரணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால இப்போ நம்ம இந்த மாதிரிக்கு தப்பு பண்ணணும்னா இதுவே சாதகம் பண்ணி அவங்க 2 குடும்பத்தையும் நிரந்தரமாகவே பிரிச்சிருவாங்க. அது நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ரேவதி கண்கறிங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அம்மாவும் சித்தியும் சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரிக்கு பண்ணிட்டாங்களே அப்படிங்கும்போது அப்போ காத்து சொல்கிறாங்க, இதுக்கு முழு பொறுப்பும் உங்கள் அம்மான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு பின்னாடி இருந்து எல்லாமே செய்கிறது உங்கள் சித்தி தான். அவங்க தான் இந்த மாதிரிக்கு உங்கள் அம்மாவை தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கவோ நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரிமாம்மா, ஆனால் அவங்க 2 பேரும் பண்ணினது தப்பு தானே. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கல்யாணம் நடந்திருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. இதை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவுமே போய் நான் கேட்க போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லவும், அப்போ காற்று தடுக்கிறாங்க. ரேவதி, நான் சொல்கிறது கேளு. இப்போதைக்கு உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதா, நீ வெளிக்காட்டிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறத நீ செய் அப்படின்ட்டு சில வேலைகளையும் அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ரேவதியும், சரி மாமா நீங்கள் சொல்கிற மாதிரிக்கே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் அவங்க அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுமே சாம்பிடிச்சிட்டு என்ன ரேவதி எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ சந்தர்கலாவும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நானும் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ எப்போ பார்த்தாலும் வெளியே போயிட்டு வாரி அப்படிங்கும்போது, ஆமா சித்தி மனசு சரியில்லை, கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்படின்னு சொல்லவும், என்ன கோயிலுக்கெல்லாம் இப்போ அடிக்கடி போகிற மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கும்போது, ஆமாம் எங்கள் மனுஷங்க எல்லாரும் இப்படி ஏமாத்துற மாதிரிக்கு இருக்கிறாங்களே, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்ன இவ பேச்ச வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ உடனே சாம்பிடிச்சிருந்து சொல்றாங்க, பாரு ரேவதி, உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம்மா இந்த விஷயத்தை பற்றி நானே பேசலான்னு தான் நினைச்சேன். நான் ஒருத்தரை விரும்புகிறேன், அவரே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்க்குறாங்க. அப்போ மயில்வாகனம், ரோஹிணி, ராஜராஜன் இவங்க 3 பேரும் என்னது ரேவதி திடீர்னு இந்த மாதிரிக்கு யாரையும் விரும்புறதா சொல்லிட்டு இருக்கால, யாருக்கும் தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் இவ இப்படி சொல்றதை கேட்கும் போதே ரொம்பவே பதட்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில்வாகனும் ரோஹிணி கிட்ட சொல்லவும், ஆமாங்க ரேவதி திடீர்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறா, இவ யாரை விரும்புறான்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சாம்பிசிட்டு நீ யாரை விரும்புற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் கார்த்தி மாமாவை தான் விரும்புறேன், அவரே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சாம்பிசிட்டு சந்திரகலாவும் அப்படியே எரிச்சல் அடைகிறாங்க. அப்போ சந்திரகலா நீ புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கிறியா, அந்த குடும்பத்துக்கும் நம்மளுக்கும் ஆகாதுன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டு இருக்கிற, கண்டிப்பா நீ நினைக்கிறது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சாம்பிசிட்டு யோசிக்கிறாங்க. ரேவதி கிட்ட இப்ப நம்ம இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா கண்டிப்பா அவ கேட்கிற நிலைமையில எல்லாம் அவ கேட்கவும் மாட்டா. அதனால அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் நம்ம பேசணும். அந்த கார்த்தி தான் இவ மனசை மாத்திருப்பான் போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிடிச்சிட்டு கோவத்தோட இருந்தாலும் ஆனாலும் அது வெளிக்காட்டிக்காம, இப்போ என்ன ரேவதி உனக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, சரி நீ சொன்ன மாதிரிக்கே நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு இப்போ தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. என்னது கார்த்தியை ரேவதி விரும்பினதுன்னு சொன்னதுமே சாம்பிடிச்சிரி கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டான்னு சொல்லி நினச்சோம். ஆனால் இவன் என்னன்னா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டாலே, இது பெரிய கதையில் வரக்கூடிய ட்விஸ்டாலாம் இருக்குது அப்படின்னு மயில்வாகன் ரோஹிணி கிட்ட சொல்லவும், இப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அம்மா என்ன உடனே ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கும்போது இப்போ சந்திரகலா உடனே, என்னக்கா நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, அந்த கார்த்தி யாருன்னு தெரிஞ்சிருந்து இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எங்கள் பாரு சந்திரா, என்ன இருந்தாலும் சரிதான், நம்ம ரேவதியை பற்றி கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும். அன்னைக்கு மருதுவா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுமே ரேவதி என்ன சொன்னா, சரின்னு சொன்னாலா, அந்த கல்யாணத்தை எனக்காண்டி தானே ஒத்துக்கிட்டா. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவ கார்த்தியை விரும்புறதா சொல்றா. அது மட்டும் இல்லாம நம்ம 2 குடும்பத்துக்கும் ஆகாதுதான், ஆனா அவளுடைய விருப்பத்துக்கும் நம்ம கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும்ல, அதனால இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே ரேவதி சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப சாம்பிடிச்சிருந்து சொல்றாங்க, இந்த விஷயத்தை பத்தி இப்பவுமே நான் கார்த்திகிட்ட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புவோம். அப்ப மயில்வாகனும், அத்தை நானும் வரேன் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சாம்பிடிச்சிட்டு அங்க இருந்து கார்த்தியை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரேவதி கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க, இந்த மாதிரிக்கு அம்மா உங்களை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கவோ,
அப்படியா, சரி நான் பார்த்துக்கிடுது அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே வந்து கார்த்தியை சாமுண்டீஸ்வரி சந்திக்கவும், ஆமா நீ என்ன என் பொண்ணை மனசை மாத்திட்டியா என்ன அப்படிங்கும்போது, என்ன நடந்துச்சு, எதுக்காக வந்தது இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது உடனே வந்து அவங்க சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வீட்டுக்கு வந்த ரேவதி உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா, அங்க பாரு அவ என்ன சொன்னாலும் சரிதான், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, அது நீங்க அவகிட்டயே சொல்லியிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, அவகிட்ட சொன்னா அவ கேட்கற நிலைமையில இல்ல, அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அவகிட்ட இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச மாதிரி நான் நடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னா நீ எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கும்போது, என்ன சொல்றீங்க, நான் என்ன செய்யணும் அப்படிங்கும்போது, நீ வந்து மாமாவா அழைச்சிட்டு வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும்னு சொன்னேன்ல, அதுக்கு நான் ஒத்துக்கிடுதேன். அவரை நான் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு அழைச்சிட்டு வரேன். ஆனா அதுக்கு பதில் ரேவதியை நீ விரும்பல, நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நீ அவகிட்ட வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே உடனே கார்த்தியும் யோசிக்கிறாங்க, இங்க பாரு அதை மட்டும் நீ செஞ்சு கொடுத்துட்டேன்னா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உன் மாமாவை நான் கண்டிப்பா நான் அழைச்சிட்டு வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நடத்தி காட்டுறேன், நான் நடத்தி கொடுக்குறேன் அப்படிங்கவோ உடனே கார்த்தியும் சரின்னு சொல்லி சம்மதிக்கிறாங்க. அடுத்ததான் பார்த்தோம்னா சாம்பிடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரே வந்து சொல்வார் அப்படிங்கும்போது அடுத்தது கார்த்தி வராங்க. கார்த்தி வந்ததுமே உடனே சாம்பிடிச்சுட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு ரேவதி இப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னு பாக்கலாம் அப்படிங்கும் போது உடனே வந்து அவங்க கார்த்தி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு ரேவதி நான் ஒன்னும் விரும்பல, அதனால நீ நினைக்கிற மாதிரிக்கு இந்த கல்யாணம் நடக்கவும் செய்யாது அப்படிங்கவும் இது கெட்டதுமே எல்லாருமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. குறிப்பா மயில்வாகனும் ரோஹிணி வந்து என்னது இந்த மாதிரிக்கு வந்து சகல சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்போ வந்து ரேவதி வந்து என்னம்மா அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா, நான் அவங்க மேல ஆசைப்படுற மாமா அப்படிங்கும்போது இங்க பாரு ரேவதி என்னை மன்னிச்சிடு, இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கூடிய சூழ்நிலையும் இல்ல, அது மட்டும் இல்லாம நான் கல்யாணமும் உன்னை பண்ணிக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்க இருந்து கிளம்பி போகவும் உடனே சாம்பிடிச்சுட்டு வந்து பாத்தியா ரேவதி நீ தான் வந்து அவனை மனசார விரும்பி இருக்கிற தவிர ஆனா அவன் உன்னை கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை, இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்ப ரேவதி வந்து கோபத்தோட அவங்க ரூமுக்கு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ரேவதி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. கார்த்தி மாமா என்ன விரும்பல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னதுமே அம்மாவுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம், உங்களை பத்தி எனக்கு தெரியாதா என்ன, இது எல்லாம் நானும் கார்த்தி மாமாவும் சேர்ந்து போட நாடகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ரோஹிணி வராங்க. வந்ததுமே அப்ப ரேவதி கிட்ட அவங்க பேசுறாங்க, ரேவதி நீ நினைக்கிற மாதிரிக்கு வந்து கார்த்தி நல்லவர் இருக்கு ரேவதி, நான் சொல்றது கேளு அப்படிங்கவும் உடனே இது சாம்பிடிச்சுட்டு வந்து அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப ரேவதி வந்து ரோஹிணி கிட்ட சொல்றாங்க, அவர் மேல நான் எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தேன், ஆனா அவர் ஒரே வார்த்தையில என்னை கல்யாணம் பண்ணிக்கல, என்னை விரும்பலன்னு சொல்லிட்டாரு, அப்படிப்பட்டவர் எனக்கு தேவை கிடையாது, அவரை போய் நான் விரும்பினேன்னு நினைக்கும் போது எனக்கே வந்து என் மேல கோபமா இருக்குதுக்கா அப்படிங்கும் போது இப்ப ரோஹிணி சொல்றாங்க, பாரு ரேவதி கார்த்தி ரொம்பவே நல்லவர், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படி சொல்லியிருக்கலாம், ஆனா அதுக்காக அவரை நீ முழுசா வெறுத்துறாத, அவர்கிட்ட நீ பேச அப்படிங்கும் போது இங்க பாருக்கா என்ன வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டு போனவரை நான் எதுக்காக நினைச்சு பார்க்கணும், நான் எதுக்காக அவர்கிட்ட போய் பேசணும், இன்னும் அவரை கல்யாணம் பண்றதுக்காக நான் தயாராகவே இல்லை, தயவு செய்து இந்த பேச்சனை விட்டுரு அப்படின்னு ரேவதி சொல்லவும் இதை கேட்டதுமே உடனே ரோஹிணி சோகத்தோட போறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சாமுடிச்சுட்டு சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. எப்படியோ ரேவதி வந்து கார்த்தி சொன்னது எல்லாத்தையும் நம்பிட்டா, அதனால கார்த்தி மேல அவளுக்கு வெறுப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சாமுடிச்சுடி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சாமுடிச்சுடி வந்து போனதுக்கு அப்புறமா அவங்க ரேவதி வந்து அம்மா நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு நல்லா தெரியும், அது மட்டும் இல்லாம கார்த்தி மாமா நான் எந்த அளவுக்கு விரும்புறேன்னா அவர் என்னுடைய கணவராயிட்டாரு, இனிமேல வந்து பாருங்க, அது மட்டும் இல்லாம கார்த்தி மாமா சொன்னதுக்காக தான் இந்த மாதிரிக்கெல்லாம் நானும் அவர் சேர்ந்து போட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேவதி வந்து கார்த்தி நினைச்சு ரொம்பவே வந்து அப்படியே வெக்கப்பட்ட மாதிரி இருக்கவும் அடுத்துதான் வந்து பார்த்தோம்னா அங்க கார்த்தி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து மயில்வாகன ஒருத்தர் வந்து ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு கார்த்தி எதுக்காக அப்படி சொன்னார்னு தெரியல, நீங்க அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க அப்படிங்கவும் அம்மாவே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க, ஆனா எதுக்காக இப்படி பண்றாரு தெரியல அப்படிங்கும் போது அப்ப மயில்வாகனும் சொல்றாங்க, ஆமா ரோஹிணி நீ சொல்றது கரெக்டு தான், அவருக்கு நான் ஃபோன் பண்றேன் அப்படிங்கும் போது இப்ப ராஜராஜன் வந்து சொல்றாங்க, இல்ல மாப்பிள்ளை இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்க சொல்றது சரிதான் மாமா, ஆனாலும் வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியும்னு சொல்லிட்டு மயில்வாகனை பார்த்தோம்னா அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க, என்ன சகல அத்தையும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க, நீ எதுக்காக வந்து மாட்டேன்னு சொன்ன அப்படிங்கும் போது அத்தை இந்த கல்யாணத்துக்கு சீக்கிரத்துல சம்மதிப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க கார்த்தி வந்து மயில்வாகனத்துக்கு சொல்லவோ ஆமா சகல நீ சொல்றது கூட யோசிக்க முடியாதா தான் இருக்குது, அத்தை எப்படி உடனே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சாங்க, நீ எனக்கு அதுவே குழப்பமா தான் இருக்கு அப்படிங்கப்போ அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து பேசினாங்க அப்படின்னு அவங்க நடந்ததெல்லாம் கார்த்தி வந்து மயில்வாகனத்துல சொல்லவும் இது கேட்டதுமே மயில்வாகனம் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ இப்படிலாம் உங்ககிட்ட பேசிட்டு தான் அவங்க வந்து உன்னை இந்த வீட்டுக்கு வரவழைச்சாங்களா, அப்போ கோயில் கும்பாபிஷேகம் வந்து
மாமாவை வச்சு நடத்தணும்னா நீ வந்து ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், ரேவதி மேல வெறுப்ப காட்டுற மாதிரிக்கு நீ வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே உங்ககிட்ட வந்து இந்த மாதிரிக்கு சொல்லி தான் அவனை அழைச்சிட்டு வந்துருக்குறாங்களா, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்ப இப்ப நீ என்னதான் பண்ண போற அப்படிங்கும்போது அதை நான் பாத்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், எப்படியோ ஃபர்ஸ்ட் கோயில் கும்பாபிஷேகம் நல்ல மாதிரிக்கு நடக்கணும், அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது, சரிதான்பா நீ என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான், அது கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு மகிழ்வாங்கன்னு சொல்லவும், அடுத்தது அங்க பார்த்தோம்னா ரேவதி வந்து கார்த்தியை பாக்குறதுக்காக வராங்க கோயிலுக்கு. அப்ப ரேவதியும் கார்த்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போதே அப்ப பார்த்தோம்னா வந்து சாமி கழுத்துல உள்ள மாலையை வந்து அவங்க கார்த்திட்ட கொடுத்துட்டு போறாங்க குருக்கள். அப்போ உடனே வந்து கார்த்தி பார்த்தோம்னா அந்த மாலையை கையில வச்சிருக்கவோ, அப்போ உடனே வந்து அந்த மாலையை வந்து ரேவதி கேட்குறாங்க. உடனே வந்து கார்த்தி இந்த மாலையை கொடுக்கறதுக்காக போகும்போது, மாமா நீங்களே என் கழுத்துல போட்டு விடுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், உடனே கார்த்தியும் சரின்னு சொல்லிட்டு ரேவதி கழுத்துல மாலையை போடுறாங்க. அப்ப பார்த்தோம்னா சந்திரகலா அங்க வராங்க. வந்ததுமே இவங்க இப்படி போடுறத பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது ரேவதியும் கார்த்தி இந்த மாதிரிக்கு பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நினைச்சோம்னா, இங்க என்னன்னா வந்து கார்த்தி வந்து ரேவதி கழுத்துல மாலை போட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா அதிர்ச்சி அடைவா. அடுத்தது பார்த்தோம்னா வந்து அவங்க ரேவதி இப்படி பண்ணிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா இந்த விஷயத்தை பத்தி அக்கா கிட்ட உடனடியா சொல்லணும்னு சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றதுக்காக போகவும், அடுத்தது பார்த்தோம்னா ரேவதி அங்க வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்ப சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா ரேவதியும் கார்த்தி வந்து நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, இப்பதான் கோயில பாத்துட்டு வந்தேன், அந்த கார்த்தி வந்து ரேவதி கழுத்துல மாலை போட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே சாமுண்டீஸ்வரி என்ன சந்திரா சொல்ற அப்படிங்கும்போது உடனே ரேவதி கிட்ட அவங்க கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, நான் வெளியவே போகல, இவ்வளவு நேரம் நான் ரூம்ல தானே இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு ரேவதி வந்து பொய் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இந்த சந்திரகலா இப்படித்தானே எங்களை 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுன, அதே மாதிரிக்கு பாரு உன்னை நான் முட்டாள் ஆக்குறேன், அது மட்டும் இல்லாம நீ என்னெல்லாம் பார்த்தியோ அதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு மனநிலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லி உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே உன்னை முடக்கி வைக்கிற அப்படின்னு ரேவதி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அம்மா எனக்கு அவர் வேண்டான்னு சொல்லி நான் உதறி தள்ளிட்டேன், அதுக்கப்புறம் என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க, அவர் பேரை கூட நீங்க உச்சரிக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கோபத்தோட போற மாதிரி நடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரகலாவுக்கு ஒண்ணு முறையா முழிக்கவும் இப்ப சாமுண்டீஸ்வரி வந்து சந்திரகலா போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. ரேவதியே பேசாம இருந்தாலும் கூட நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் உளறிட்டு இருக்கிற, நீ வேற யாரையாவது பாத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவை திட்டிட்டு போகவும், இங்க பார்த்தோம்னா சந்திரகலாவுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. என்னது நம்ம பார்த்தது உண்மை, ஆனா ரேவதி இப்படி போய் சொல்லிட்டு இருக்கிறா, அதை இவ்வளவு நம்பிட்டு போறாள் அப்படின்னு சொல்லி சந்திரகலா குழப்பத்தோட இருக்கிறாங்க. அடுத்தது இந்த கதையில என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.